அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ சீலா மீன் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த சீலா மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து இது 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடக்கூடாது. அரைவாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நான் இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். வேறு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயவே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நான் நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்றேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ மீன் துண்டுகளை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கரண்டி விட்டு மீன் உடையாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி சிம்முலையே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதில் வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பழுத்த மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்முலையே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ, இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீலா மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.